ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் வெளியேற்றப்படும் தண்ணீர் தொடர்ந்து இரண்டாவது நாட்களாக வெண்ணுரையாக காட்சியளிக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்முகிலிடம் கேட்கலாம். கார்முகில், தற்போது அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரானது வெண்ணுரையாக காட்சியளிக்க காரணம் என்ன? விவரங்கள். தொடர்மழை காரணமாக ஒசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இரண்டாவது நாளாகவும் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி வெளியேறி வருகிறது. அதாவது கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர் உள்ள தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து தேக்கி வைக்கும் ரசாயன கழிவு நீர்கள் மழை காலங்கள் தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து வெளியேற்றி வருகின்றனர். இதன் காரணமாகவே இந்த வெண்ணுரையானது காணப்படுகிறது. தொடர்ந்து அதாவது 2 நாட்களாக தென்பெண்ணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் இரண்டாவது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதாவது நேற்று வினாடிக்கு 492 கனஅடி நீரானது வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை வினாடிக்கு 572 கனஅடியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அவை முழுவதுமாகவே அப்படியே தென்பெண்ணை ஆற்றங்கரையில் வெளியேற்றப்படுகிறது. அவ்வாறு வெளியேற்றப்படக்கூடிய நீரில் தான் இந்த வெண்ணுரையானது திட்டுகளாகவும் மழை போலவும் குவிந்து செல்கிறது. இதே போல இடது மற்றும் வலதுபுற கால்வாய்களிலும் பாசனத்திற்காக விடப்படக்கூடிய நீரிலும் வெண்ணுரை காட்சியளிக்கிறது. இந்த வெண்ணுரை காரணமாக அந்த பகுதியை அருகில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது அங்கு சென்றால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அங்கு சுற்றுலா செல்லும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இது குறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் இந்த கழிவு நீரால் விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஆழ்துளை கிணறுகளிலிருந்து கூட வெளியேற்றக்கூடிய நீரில் கூட உப்பு அதிக அளவில் கலந்துள்ளதால் இங்கு சொட்டு நீர் பாசனம் அதிக அளவில் நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். அவ்வாறு விவசாயம் செய்யக்கூடிய நீரில் கூட அந்த சொட்டு நீர் பைப்புகளும் அடைத்து விடுகிறது. இதனால் விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே இதற்கு அரசு உரிய தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகவே தொடர்ந்து வருகிறது என அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.